Dear student, I am Revati. Exercise 9.3 la second subdivision la fourth sum. Evaluate integral 0 to 2 pi x log 3 plus cos x divided by 3 minus cos x into dx. So solution, let I equal to integral 0 to 2 pi x log of 3 plus cos x divided by 3 minus cos x into dx, equation 1. So using the property integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் I equal to integral 0 to 2 pi எக்ஸுக்கு பதிலாக a minus xங்கிறது இங்கே a வந்து 2 pi எக்ஸுங்கிறது சேம் எக்ஸ். அப்போ எக்ஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 pi minus x. Then log, open the bracket, 3 plus cos of 2 pi minus x divided by 3 minus cos of 2 pi minus x. Then dx. So integral 0 to 2 pi minus x log of, open the bracket, 3 plus cos 2 pi minus x அப்படிங்கிறது cos x, then divided by 3 minus same cos x into dx, equation 2. So add 1 and 2, left hand side la 2i ஆயிரும். Then 2i equal to integral 0 to 2 pi ரெண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா log, open the bracket, 3 plus cos x divided by 3 minus cos xங்கிறது காமன் டேர்மாக இருக்கும். அதை காமனாக வெளியே எடுத்துகிட்டு நான் மேலே இருக்கிறதுல வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், கீழே இருக்கிறதுல 2 pi minus x மட்டும்தான் இருக்கும் இன்ட்டு dx. அப்போது எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 0 to 2 pi into log of 3 plus cos x divided by 3 minus cos x into dxங்கிறது தான் ரிமைனிங் இருக்கும். இப்போ இந்த 2 pi கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டகிரல் 0 to 2 pi log 3 plus cos x divided by 3 minus cos x into dx. இந்த பக்கம் 2i இருக்குது, இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் again pi into integral 0 to 2 pi log of 3 plus cos x by 3 minus cos x into dx. Again I equal to நியூவாக ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ ஹியர் again பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாக் நியூமரேட்டர் டினாமினேட்டரோட டிஎக்ஸில் தான் நம்மளுக்கு டேர்ம் கிடச்சிருக்கு. அப்போ எகைன் இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு நார்மல் இன்டகிரேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ மறுபடியும் எகைன் செக் பண்ணுறதுக்கு இந்த கிவன் கிடைச்ச ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த பார்ட்டை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு எகெயின் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 2 pi மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது லாக் ஆஃப் 3 ப்ளஸ் காஸ் ஆஃப் 2 pi மைனஸ் எக்ஸ் பை 3 மைனஸ் காஸ் ஆஃப் 2 pi மைனஸ் எக்ஸுங்கும்போது நம்மளுக்கு அதே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ரிமைனிங் கிடைக்கும். அப்போ லாக் ஆஃப் 3 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 3 மைனஸ் காஸ் எக்ஸ், that is f of x. அப்போது the property f of 2a minus x சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி படி இன்டகிரல் 0 to 2a f of x dxஐ ரெடியூஸ் பண்ணி 2 into integral 0 to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது again the given I equal to pi ஆல்ரெடி இருக்குது, தென் 2 into integral 0 to pi, 2 pi வந்து பையாக மாறிடும். f of x வந்து அதே log of 3 plus cos x by 3 minus cos x into dx. ஸோ again இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ நவ் எகெயின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இன்டக்ரல் 0 to a f of x dx equal to இன்டக்ரல் 0 to a f of a minus x dx அப்படிங்கிற சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எகெயின் I equal to இங்கே 2π அப்படியே தான் இருக்கும். தென் இன்டக்ரல் 0 to π log of 3 plus cos of xக்கு பதிலாக இங்கே பையாக சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால் π minus x divided by 3 minus cos of π minus x into dx. அப்போது நமக்கு தெரியும் cos π minus x அப்படிங்கிறது மைனஸ் cos x ஆயிரும். இங்கே π minus xங்கிறது மைனஸ் cos x ஆகும்போது 2π இன்டக்ரல் 0 to π log of 3 plus மைனஸாக மாறிடும். அப்போ 3 minus cos x divided by இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3 plus cos x மாறிடும் into dx. இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 எடுத்துக்க போகிறோம். அப்போ எகெயின் ஆட் 3 and 4. அப்போ எகெயின் ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2i கிடைக்கும். இந்த பக்கம் ஆல்ரெடி 2π இருக்குது. தென் இன்டக்ரல் 0 to π ரெண்டு டேர்ம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். இது வந்து 4th ஈக்குவேஷன், இது வந்து 3rd ஈக்குவேஷன். ரெண்டுமே லாகில் இருக்குது, நோ காமன் டேர்ம். அப்போ அதை அப்படியே எழுதும்போது ஃபஸ்ட் ஒன் வந்து 3 plus cos x by 3 minus cos x plus log of 3 minus cos x by 3 plus cos x ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது செக் பண்ணி பார்க்கும்போது லாக் ரூல் படி log a ப்ளஸ் log b அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா log ab சென்ட் பண்ணிக்கலாம், அதாவது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 2π இன்டூ இன்டக்ரல் 0 to π log ஆஃப் ஓப்பன் த ப்ராக்கெட்குள்ளே 3 plus cos x by 3 minus cos x into 3 minus cos x divided by 3 plus cos x ஆயிரும். ரிமைனிங் into dx. இப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும், இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2π இன்டக்ரல் 0 to π log. அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேல்யூ உள்ளே என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம், 1 இருக்கிறதுன்னு அர்த்தம், இன்டூ dx. அப்போது ஸோ 2π log 1ங்கிறது கான்ஸ்டன்ட் மாதிரி. அப்போ log 1 கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால ஸோ log 1ஓட வேல்யூ 0. ஸோ 0 to π 0 இன்டூ dxன்னு கிடைக்கும். இந்த பக்கம் 2i அப்படியே வந்துட்டு தான் இருக்கும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். தென் I ஈக்குவல் டு எல்லாமே 0 ஆகிறதுனால ஐயோட வேல்யூ வந்து 0. தேங்க்யூ.